Hi viewers, நான் உங்கள் ஸ்ரீமதி தர்ஷினி நியூட்ரிஷனிஸ்ட். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான திணை வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். திணை 1 கப், தாளிக்க தேவையான எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், சோம்பு, கிராம்பு, பட்டை, மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம குக்கர்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்தேன். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஆனியன் வதங்கும் போதே பிஞ்ச் மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். திணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது உடலுக்கு. நான் திணையை பற்றி அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செய்யலாம், இல்லை பாயாசம், கிச்சடி, பொங்கல் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு 1 எடுத்திருக்கேன், கேரட் 1, பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸை எடுத்துக்கோங்க. இது கூடயே நீங்கள் பச்சை பட்டாணி, இல்லை கருப்பு மூக்கடலை, மொச்சக்கொட்டை இந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்லா வதங்கும். வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற திணையை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 4 முறை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை நீங்கள் ஊற வச்ச தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லாவே தாராளமாக வைக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரோடு மூடி போட்டு விசில் விட்டுடலாம். கொதி நல்லா வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் 4 வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம்.
இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டாச்சு. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நமக்கு தேவையான சுவையான திணை வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். ஆஹா, ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். திணை வெஜிடபிள் பிரியாணி. இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இதை கலரி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ரொம்ப அருமையான திணை வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தேவையான சுவையான திணை வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அவுட்புட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். தேங்க்யூ.